நானே என்னுடைய தங்கையை இழந்து வருந்தி நிற்கின்றேன். ஆனால் என் தாயோ என் மீது கோபமாக உள்ளார். கர்ம சக்கரத்தை வழி நடத்துபவன், நல்ல கர்மம் மற்றும் தீய கர்மத்தை சமநிலையில் வைத்துக் கொள்பவன், என்னுடைய கடமைக்காக வெற்றி கண்டே ஆக வேண்டும். உன்னுடைய விவேகத்தை ஒருநிலைப்படுத்து, உனது உணர்வுகளை கட்டுப்படுத்து. அப்படி என்றால் தாங்கள் இது நீ புரியும் இறுதி யுத்தமாகும். அதனால் இந்த யுத்தத்தை நீ தனியாகவே புரிய வேண்டும். நெருங்கிவிட்டது மகாதேவரே. நான் வருகிறேன். தாயே, தாயே. ஒரு தாய் இப்பொழுதுதான் அவள் புதல்வியை இழந்திருக்கிறாள். அவளுடைய புதல்வனே இப்பிரபஞ்சம் பெரும் ஆபத்தில் இருந்து தப்பியுள்ளது. ஆலகாலத்தின் தாக்குதல் பிரபஞ்சத்தை விட்டு முழுமையாக விலகிவிட்டது. சூரிய லோகத்தின் தலைவன் என்ற முறைக்கு விழா எடுத்தாக வேண்டுமா? இல்லை ஜாயா, இது பத்ராவின் அழிவிற்கான விழா அல்ல. அதற்கு மாறாக பிரபஞ்சத்தில் இந்த அறையை விட்டு நீ வெளியே வர விரும்பவில்லை என்றால் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அறையில் தான் செய்ய வேண்டும். தேவி சந்தியாவின் மனநிலைமையை நான் எப்பொழுதும் நன்றாக அறிவேன். இம்முறை நாம் அவரை தேடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. அவரே நாம் இருக்கும் இடத்தை தேடி வருவார். தாங்கள் இப்பொழுது தனியாக எங்கு செல்கிறீர்கள்? தேவேந்திரா, தாங்கள் நான் கூறுவதை கேளுங்கள். மன்னிப்பு கேட்கிறேன். அது திடீரென பத்ரா எனது அணியில் வந்தவுடன் ஆணவத்தினால் நான் என் சமனை. ஆனால் அந்த சனி நிச்சயமாக உங்களை மன்னிக்க மாட்டார். அடியோடு உங்களை அழித்து தாங்கள் அதை கூட அறிய மாட்டீர்கள். பிறகு என்ன நம்பிக்கையில் தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? இப்பொழுது அங்கு பாருங்கள்.